நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பட்டு கதைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், அவர் ஹீரோ நடிச்சிருக்கும்போதெல்லாம் சினிமாவில் வந்து அப்போ என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். முன்னுரை வழங்கிய சகோதரி அவர்கள் காக்கா முட்டை விஸ்வரூபம் நான் தயாரிச்சுன்னு சொன்னாங்க. அதனுடைய தயாரிப்பாளர்கள் மற்றவர்கள் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணது தான். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போதே 100க்கு 200% மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்குரிய பட தலைப்பை வந்து சூடிய இயக்குனருக்கு உண்மையிலேயே என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றொப்ப கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் இருக்கும். வயசு என்னன்னு கேட்க வேணாம். நம்ம கோல்டன் கோபால் என்னுடைய 1985 நான் யார் படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்திலிருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வச்சு நான் கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் இப்படி பல படங்கள் பண்ணின்னு இருக்கும்போதெல்லாம் ஸ்டண்ட்டில் உதவியாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவன். அப்பொழுது அவனை கூப்பிட்டு சொல்லி நீ படம் பண்ணுறா, நான் அவனுக்கு படம் தரேன்னுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மேடையில் வந்து அவன் வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்டண்ட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே வந்து அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் வந்து தேர்ந்த கலைஞர்களை வச்சு அவர் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்குறதுலாம் பார்க்கும்போது உங்களை துப்பாக்கி நான் எடுக்கும்பொழுது அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆலவந்தான் எடுக்கும்போது டெல்லியில் பயிற்சி எடுத்ததை கமல் சாரை வச்சு அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை இந்த படம் பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இதுவரையிலும் யாருமே சந்திக்க முடியாத தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் அன்பரசுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நான் வந்து முழுமையாக பார்க்கணுன்னு ஆவலோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட முன்னுரையை வழங்கியிருக்கிறாங்க. பாடல் காட்சியெல்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. புதுமுகங்களை வச்சு நிறைய செலவு பண்ணி, அதான் பேரரசுக்கிட்டன்னு சொன்னேன், என்னப்பா இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு. நிறைய சேஞ்சஸ், ட்ரெஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்து உண்மையே சண்டை காட்சிகளும் சரி, பாடல் அமைச்சதும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இசையமைப்பாளர் வந்து செவி குளிர சிந்தை மகிழ பிரமாதமாக இசையமைச்சிருக்கிறார். காலம் அவரை வந்து நம்மக்கிட்டேருந்து அழைச்சின்னு போனாலும் அவருடைய பாடல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அப்படிப்பட்ட படத்திற்கு உண்மையிலேயே பெரிய மனது கொண்டு தம்பி கார்த்திக் ராஜா வந்து அவருடைய இசைப்பணியை கொடுத்துருக்கிறாரு. மிக சிறந்த கலைஞர்களில் வந்து பின்னணி இசையில் கார்த்திக் ராஜாவை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதையினுடைய இசை இளவல் அவர். நான் ரொம்ப விரும்பி அவர் கூப்பிட்டு பண்ணுவேன். ஆக அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர், எல்லார்கிட்டையும் கலந்து பேச மாட்டார் இவன் மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மிக திறமைசாலி. அவரை இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை இறங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் ரைடு வந்துடும். நீங்கள் சம்பளத்தை சொல்லாட்டாலும் ரைடு வந்துடும். நீங்கள் என்றைக்கு பயப்படுறீங்களோ 30 நாள் ரஜினி 30 நாள் ரஜினியோட பயணிச்சிங்கன்னா வரும். ஆனால் இப்போ கணக்கெலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி அப்படிலாம் கோல்டன் ஓகே. அந்த மாஸ்டர் ரொம்ப விவரமாக தான் இருக்கார். மாஸ்டர்னாலே நான் அந்த படத்தில் வைப்பேன், திருப்பாச்சியில் ரெவடிங்கில் பேர்லாம் வைப்பேன். பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சனியன் சகடை. அது ரெவடிக்கெலாம் ஒரு அப்படி வச்சா தான் அது ரெவடியாக தெரியும். அது மாதிரி எங்கள் இதில் மாஸ்டருக்கெலாம் சும்மா கோபால்னால் அது பல்படியாது, கோபால் பல்படியா என்ன. நாங்கள் அப்படியே கோல்டன் கோபால் என்ன அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியே இல்லை, இதுக்கு ஒரு கிராஸ் பண்ணி அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம்
நல்ல நாங்களாம் நானும் வச்சுருக்கல கொக்கி கோபால் வச்சுருப்பேன். அது தான் சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வரும். மாஸ்டர் முன்னாடியே பேசும்போது இந்த சிலட்ட இந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு பாராட்டிடணும். இந்த இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வு. 2 முறை அந்த ஜுஜித் டைரக்டருக்கு நன்றி சொன்னார். கொஞ்சம் எது மூஞ்சி கட்டிங்க சார், மூஞ்சி கட்ட சொன்னேன், உடம்பு கட்டிக்காதே. நன்றி மாஸ்டர். அதனால தான் அந்த நன்றி ஒரு காலம் இத்தனை படம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசினேன், என்கிட்டலாம் புரிகிற மாதிரி பேசினேன். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு நன்றி. திருக்குறளில் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி அழகாக பேசிட்டாங்க. சரி ஓகே, கதாநாயகிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க, ஓகே. ப்ரொடியூசர் வந்தாங்க பாருங்க, அனுராதா, பேர் தான் தமிழ் பேர். எங்கிட்டெல்லாம் மேலே வச்சு 1/2 மணி இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பப்போ புரிஞ்சிச்சு, அப்பப்போ கை தட்டினோம். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு வரோம், சமைச்சு போடுங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு ப்ரொடியூசருக்கு. கணவன் ஒரு பக்கம் டியூட் பாடிக்கிருக்கார், இன்னொரு பக்கம் பையன் டியூட் பாடிக்கிருக்கார், அப்பனும் பையனும் போட்டு போட்டு லவ் பண்ணிக்கிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்தது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன்னு போய் போட்டு லவ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமாக இருக்கும். எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு, வீர அன்பரசு, அவர் நடித்து சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில் சாதிச்சிட்டார். அது என்னென்னா, தன்னோட மனைவி வந்து 10-15 தடவை ஹீரோ ஹீரோ ஹீரோன்ட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 பயம் அவங்க வாய் நிறைய ஹீரோ ஹீரோங்க போய் இதுக்கு என்ன சாதனை வேண்டி இருக்குது. அங்கேயே அன்பரசு ஜெயிச்சிட்டார். நிறைய குடும்பங்களில் புருஷனை ஜீரோ நினைப்பாங்க, இங்கே தான் ஹீரோ நினச்சிருக்காங்க. ஓகே அன்பரசு சார், உங்களை தான் இப்போ பேசிக்கிறீங்க, அங்கேயே எடுத்திருக்கிய, அப்புறம் ஜீரோ ஆக்கி விட்ருவாங்க. எப்போவுமே ஒய்ஃபை போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. குழு மணாலி ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்குது, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவர் நல்லா கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொட ஃபுல்லாக தெரியுது. இப்படியே ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு, இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துக்கூடாது, நம்மளுக்கு நினப்பு வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள். அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போல இருக்கு, இவர் கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறதுக்கு. க்ளோஸ்அப் பாட வச்சிட்டார், லாங் ஸ்டைல் நடக்க வச்சிட்டார். அங்கேயே கொஞ்சம் வேறு தான். இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார். நீங்கள் அவர் 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு.
நீங்கள் டி ராஜா இந்த படத்தில் நடிக்கும்போதெல்லாம் நாங்கள் 10th ஒரு +2 தான் படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா அது அவர் அப்படிங்கிறாரு, எல்லாரும் கை தட்டுறாரு. அவர் கை நானும் கை தட்டிக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் எனர்ஜியாக மனுஷன் இருக்கும், நம்ம கொஞ்சம் எனர்ஜி வந்தது. பாபு சார் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். அப்புறம் நம்ம நண்பர் வந்து வெற்றிவேலன் இந்த படத்தில் ஒரு கோ-டைரக்டர். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்டாவின் லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார். சரி, ஒரு ரொம்ப நண்பர். சரி, அவருக்காக நான் யோசித்தேன். வந்துருக்க சார்னார். சரி, ஓகே, நம்ம இது கதையெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னு மேப் அனுப்புனார். ஒரு காலேஜினார். காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்னார். மேப் பண்ணிவிட்டாப்புல இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார் என்கிட்ட. மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்டுருக்கு. சரி, நான் போகும்போது காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும், என்ன பலதில் போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்ட்யூம் போடலாம், என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டைரக்டர் பேரஸாகவே வந்திருக்கேன்ட்டாங்க. ஒரே அடி காஸ்ட்யூம் காஸ்ட்யூம் வாங்கண்டாங்க. என்ன இவ்வளோ அப்படி தான் இருக்காங்களேன்ட்டு. சரி, ஓகே. இப்போ நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே, இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா. கடைசி முடிச்சுக்கணும், கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்டில் இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு ஒரு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. மனசு அப்போ தான் மனசு ஆரிச்சு, அப்பா ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக வேறு நடிச்சிருக்கிறேன். கம்முடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது, நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் இந்த நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், அவர் ஹீரோ நடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார். நம்ம கேப்டன் அவர்களும் நம்ம விட்டு மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல, போச்சு. இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமௌண்டாவின் லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமௌண்டோ கதையிலலாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதில் காதல் பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தானே டூயட்டு 2 பட்டு இருக்குது, நாட்டுப்பட்டு இருக்குது, காதல் பட்டும் இருக்குது. இன்னொன்று சொல்லி ஆகணும், இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினாலும் அப்போ சிலது புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதானே சொன்னீங்க, இங்கிலீஷில் தான் சொன்னீங்க. நெடுநாள் கனவு அப்படின்னாங்க, அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம், கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் இது கலையாது. அது நிறைவேறும் முறை அந்த லட்சியங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யார் இது? 35 வருஷம் பாருங்கள். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பித்து சினிமா மேலே உள்ள காதல், கமௌண்டாவின் காதலுங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். அது 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக அவர் கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவர் தேவையாக இருக்குது, நல்லா சம்பாதிச்சு கொடி சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிருக்கலாம். உள்ள இருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பளு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனால் அவருக்குள்ளே இருந்திருக்கு இந்த சினிமா கனவு.
அந்த லட்சியம் சொல்லக்கூடாது, இருந்தால் சொல்லிடுவோம். படம் இமேஜ் பண்ணால் போயிடும், பரவாயில்ல. ரிட்டையர் ஆகிட்டார். ஓகேண்ணே, இமேஜில் போகாது சொல்ல, அப்போ தான் கொஞ்சம் தான் இருக்கும். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல், என்ன வேணால் சொல்லலாம். அவள் சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. சினிமா அன்னைக்கு எடுத்து, அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த காமெடி லவ் ஸ்டோரி. அப்போது இந்த சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, நீ சினிமா உண்மை நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். ஆனால் உண்மை நேசிக்கணும். சினிமா சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம். சினிமாவில் வந்தால் இப்போ என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி கொண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் 10 வருஷமா, 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரசு. இன்னொன்று, என்னை ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன படம். நாங்கள் இங்கேருந்து பார்த்தா எத்தனை லொக்கேஷன்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்குது. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இதில் இல்லை. நீங்கள் ஆர்டிஸ்ட், நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த காமெடி லவ் ஸ்டோரி. இந்த படம் ஆசரேன். இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா தான். அப்போ இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் இதுக்கப்புறம் சினிமா பண்ணிகிட்டே இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள், அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்ந்துட்டே இருக்கும். அது விஷயம் இல்லை. வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன தொழில்நுட்ப கணக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் இங்கே இந்த சினிமா நம்பியிருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையிலும் சரி, அன்பரசு அவர்களோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி, உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சார். எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க புருஷன் சம்பாதிச்சிட்டு வந்து அந்த மாதம் வந்தோன்னா பைசா வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் அங்கேயே கெஞ்சணும், 1000 ரூபா கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அது பக்கத்தில் நின்றுருக்காங்க. அல்ல உண்மையிலே இந்த குடும்பம், நீ ஃபஸ்ட்டு போய் குடும்பத்தை சுற்றி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல. காமெடி லவ் ஸ்டோரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.